ஓங்கிய புயத்தோடு பலத்த கரத்தோடு நடத்தி வந்த எங்கள் ராஜாதி ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மகிமை நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவிலே எழுந்திருந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்ற வார்த்தையின்படியே ஓர்சனா என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தையும் வல்லமையும் விளங்க பண்ணும்படியான வேளைக்குள்ளாய் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த பிரசன்னமும் கிருபையும் கர்த்தர் நீர் என்னை எங்களை நடத்தும்படியாய் தாழ்த்துகிறையா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதித்து கொண்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்தம் தங்கும்படியாய் தாழ்த்துகிறையா. கர்த்தாவே எழுப்புதல் அக்னி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே மேகத்துல்லஹா ரபோஷால் கரேகதுவாலா இந்த வடசனை பகுதியிலிருந்து கர்த்தாவே வெளிப்படும்படியாய் கர்த்தருடைய மகிமையின் ஆவியானவன் கர்த்தர் ஏற்று நடத்தும்படியாய் தாழ்த்துகிறேன். ஒவ்வொரு சபைகளிலும் தேவனுடைய அக்னி கொழுந்து விட்டு எரியும்படியாய் தாழ்த்துகிறேன். தேவ மகிமையின் ஆவியானவன் கர்த்தர் விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாய் கர்த்தர் ஆண்டு வழிநடத்தும்படியாய் அதிசயமான விஷயங்களை காணப்படும்படியான வேலைக்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் தாழ்த்துகிறையா. என் தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தையும் வல்லமையும் விளங்க பண்ணும்படியாய் பரிசுத்த தேவன் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தின் பிரகாசத்தினால் பிரகாசம் அடையும்படியாய் கர்த்தர் நீர் மகிமைப்படுங்க. ஜெயிச்சித்தவனமாய் இந்த நாளிலும் யூத் பிள்ளைகள் செய்யக்கூடிய ஆராதனுடைய காரியங்களில் கர்த்தருடைய தயவுள்ள கரமும் கிருபையும் ஜெயிச்சித்த அபிஷேகம் ஒவ்வொருவருடைய சத்திலே தங்கும்படியாய் தாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மகிமை வல்லமை மகத்துவத்திற்குள்ளாய் கர்த்தர் ஆண்டு வழிநடத்துங்க. ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. கிருபைகள் பெருகட்டும், கிருபைகள் சூழ்ந்து கொள்ளட்டும். அருமையான தாயார் ஜெய்வாய்க்கா வருகிறோம். கர்த்தருடைய பலனாலும் கிருபைகளாலும் கர்த்தாவே மகளை அரைகட்டி ஆஸ்வாதிங்க. அதுபோலவே பலவீனப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம். கர்த்தாவே பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாக விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன வார்த்தையின்படியே உம்முடைய கிருபையின் பலன் ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் ஒவ்வொரு குடும்பங்கள் நடுவிலும் பரிபூர்ணமாக விளங்க கர்த்தர் நீர் மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. கிருபைகள் சூழ்ந்து கொள்ள, கிருபையின் கரம் பலப்படுத்த, கர்த்தருடைய தெய்வம் கிருபையும் பெருக, கர்த்தருடைய மகிமை தங்கும்படியாய் தாழ்த்துகிறேன். ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெய, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெய, இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இயேசு எனக்கு நல்கிடும் கிருபை, காலைதோறும் புது புது கிருபை. தாயின் கருவிலே என்னை தாங்கிய கிருபை, தள்ளாட விடாமலே சூழ்ந்திடும் கிருபை. தாயின் கருவிலே என்னை தாங்கிய கிருபை, தள்ளாட விடாமலே சூழ்ந்திடும் கிருபை. நடத்திடும் கிருபை, வழி காட்டிடும் கிருபை. நானே உன் தேவன் என்று தேற்றிடும் கிருபை. நடத்திடும் கிருபை, வழி காட்டிடும் கிருபை. நானே உன் தேவன் என்று தேற்றிடும் கிருபை. காலைதோறும் புது புது கிருபை, என் கர்த்தர் இயேசு எனக்கு நல்கிடும் கிருபை. காலைதோறும் புது புது கிருபை. கண்ணின் மணி போல என்னை காத்திடும் கிருபை. காலம் காலம் எல்லாமே தொடர்ந்திடும் கிருபை. கண்ணின் மணி போல என்னை காத்திடும் கிருபை. காலம் காலம் எல்லாமே தொடர்ந்திடும் கிருபை. தோல்வி இல்லாமல் ஜெயம் கொடுத்திடும் கிருபை. சோர்ந்து போகாமல் பலன்
கிருபை காலைதோறும் புது புது கிருபை ஒவ்வொரு நாளும் என்னை உணர்ந்திடும் கிருபை உள்ளங்கைகளிலே என்னை வரைந்திட்ட கிருபை ஒவ்வொரு நாளும் என்னை உணர்த்திடும் கிருபை உள்ளங்கைகளிலே என்னை வரைந்திட்ட கிருபை தேற்றிடும் கிருபை அன்பால் அணைத்திடும் கிருபை அனுதினமும் என்னை போஷிக்கும் கிருபை தேற்றிடும் கிருபை அன்பால் அணைத்திடும் கிருபை அனுதினமும் என்னை போஷிக்கும் கிருபை காலைதோறும் புது புது கிருபை என் கர்த்தர் இயேசு எனக்கு நல்கிடும் கிருபை காலைதோறும் புது புது கிருபை மனிதர் மத்தியிலே வாசம் செய்திடும் கிருபை மனதுருகி மன்னிப்பு அளித்திடும் கிருபை மனிதர் மத்தியிலே வாசம் செய்திடும் கிருபை மனதுருகி மன்னிப்பு அளித்திடும் கிருபை மாறாத கிருபை துயர் நீக்கிடும் கிருபை துன்ப நேரத்தில் துணை வந்திடும் கிருபை மாறாத கிருபை துயர் நீக்கிடும் கிருபை துன்ப நேரத்தில் துணை வந்திடும் கிருபை காலைதோறும் புது புது கிருபை என் கர்த்தர் இயேசு எனக்கு நல்கிடும் கிருபை காலைதோறும் புது புது கிருபை கண்ணை வைத்து ஆலோசனை தந்திடும் கிருபை தகவனை தோளில் வைத்து சுமந்திடும் கிருபை கண்ணை வைத்து ஆலோசனை தந்திடும் கிருபை தகவனை தோளில் வைத்து சுமந்திடும் கிருபை அழைத்திட்ட கிருபை அதிசயம் செய்திடும் கிருபை ஆத்தும நேசரின் பெரிதான கிருபை அழைத்திட்ட கிருபை அதிசயம் செய்திடும் கிருபை ஆத்தும நேசரின் பெரிதான கிருபை காலைதோறும் புது புது கிருபை என் கர்த்தர் இயேசு எனக்கு நல்கிடும் கிருபை காலைதோறும் புது புது கிருபை கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம் ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர் தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர் ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர் ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர் தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர் ஒதுக்கப்பட்ட என்னை சேர்த்து கொண்டீர் தள்ளப்பட்ட என்னை அணைத்து கொண்டீர் கேட்டதை தந்திட்டீர் ஆசீர்வதித்தீர் கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்திட்டீர் கேட்டதை தந்திட்டீர் ஆசீர்வதித்தீர் கேட்க மறந்ததையும் சேர்த்து கொடுத்திட்டீர் கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம் பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர் தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர் பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர் தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர் இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர் இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர் கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம் தோல்வி இல்லை எனக்கு தோய்வும் இல்லை எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை தோல்வி இல்லை எனக்கு தோய்வும் இல்லை எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரை உயர்த்திடும் காலம்
துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம் பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர் தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர் பலவீன நேரத்தில் சுமந்து கொண்டீர் தோல்வியின் நேரத்தில் தோள் கொடுத்தீர் இதுவரை காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர் இதுவரும் காத்தவர் இனிமேலும் காத்திடுவீர் என்ற நிச்சயத்தை எனக்கு தந்தீர் கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம் தோல்வி இல்லை எனக்கு தோய்வும் இல்லை எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை தோல்வி இல்லை எனக்கு தோய்வும் இல்லை எவரை கண்டும் எனக்கு பயமும் இல்லை அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை கர்த்தரை உயர்த்திடும் காலம் இது நன்றியால் துதித்திடும் நேரம் தேவ வார்த்தையை நம்பிடும் யாரும் கிருபையை கொண்டாடிடுவோம் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிடும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிடும் என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போ யோசேப்பு சிறைச்சாலையில் தேவதயவை கண்டது போ வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீ தந்தருளும் வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் நீ தந்தருளும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிடும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிடும் என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே சத்ருக்கள் மத்தியிலும் மோசே தயவை கண்டது போல் சத்ருக்கள் மத்தியிலும் மோசே தயவை கண்டது போல் வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவால் நீர் காணச் செய்யும் வாழ்வில் கனத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவால் நீர் காணச் செய்யும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிடும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிடும் என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே யுத்தத்தின் நெருக்கத்தில்
உந்தன் தயவை கண்டது போல் யுத்தத்தின் நெருக்கத்திலும் உந்தன் தயவை கண்டது போல் வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவால் நீ பொழிய செய்யும் வாழ்வில் ஜெயத்தையும் பலத்தையும் உந்தன் தயவால் நீ பொழிய செய்யும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிடும் உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன் உந்தன் தயவே என்னை தாங்கிடும் என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே என்னை காக்கும் தயவே அணைக்கும் தயவே எல்லாம் உந்தன் தயவே Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Hallelujah. இருக்கிறீங்களா? Hallelujah. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே அந்த ஊழியம் செய்யும்படியான ஒரு நல்ல நேரத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு நான் நன்றியை செலுத்தி அழைப்பி கொடுத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் குழு மக்கள் சபை மக்கள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்துக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். என வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு காத்திருக்கும் போது இந்த நாட்களிலே தியானிக்க வேண்டிய ஒரு வார்த்தையை தேவ ஆவியானவர் என் உள்ளத்திலே வைத்தார். அது இந்த நாளிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்குங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் இது வேதம் சொல்கிறது. சந்தோஷம் ஒரு நல்ல ஆவிக்குரிய கனி. இருந்தாலும் இல்லாமல் போனாலும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லைங்களா? மந்தை இல்லாமல் போனாலும் கனி இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் நான் துக்கமாய் இருப்பேன். அப்படியா இருக்குது. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எனவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு பெரிய குணம். அது எப்போது நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும்போது சத்துரு அதிகமாக வெட்கப்படுகிறவனாக இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Praise the Lord. ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவ ஆவியான நம் மத்தியிலே ஊழியம் செய்யும்படியாக நம்மை அர்ப்பணிப்போமா? எல்லோரும் ஒரு நிமிடம். ஆவியானவர் நம் மத்தியிலே ஊழியம் செய்ய வேண்டும். மனுஷன் ஊழியம் செய்வதனாலே எந்த விதமான ஆசீர்வாதமும் இருக்காது. எனவே ஆவியான ஊழியம் செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் செய்வோமே. Praise the Lord. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பசுத்த ஆவியான மூலமாக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் திரையேக தேவனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குமாரனாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பசுத்த ஆவியானவராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான உயிர்த்தெழுந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த 3ஆம் மாதத்தின் 4வது பரிசுத்த ஓய்வு நாள் காலையிலே இவ்விதமாக உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி ஆவியோடும் உண்மையோடுமை தொழுது கொள்ளும்படியான் இதுவரை எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்திரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்போது உம்முடைய வாசனத்தை நாங்கள் கேட்கும்படியாகவும் எங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும்படியாகவும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நாங்கள் வந்தது நல்லது என்று கண்டு கொள்ளும் விதத்திலே ஒரு வார்த்தை நீ எங்களுக்கு சொல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரின் ஆளுகையும் ஆழ்ந்த கிரியைகளையும் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஒரு விஷயம் வாசிக்க கேட்போமா? ரோமர் 9:30. ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். அன்பான தேவஜனமே, இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். நீதியை அடைந்தார்கள். நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிராம் என்ற ஒரு மனிதனை தேவன் அழைத்து தம்முடைய ஜனங்கள் ஏற்படும்படியாக அந்த மனிதருக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக ஒரு சந்ததி ஏற்படும், அது தேவனுடைய ஜனம் என்று அழைக்கப்படும் என்று ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த மனிதன் அந்த வார்த்தையை விசுவாசித்தான். ஆனால் அந்த மனிதனிலிருந்து 2 சந்ததி வந்துவிட்டது. ஒன்று வாக்குத்தத்தத்தின் சந்ததி, இன்னொன்று மாம்சத்தின் சந்ததி வந்துவிட்டது. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் சந்ததி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமாய் இருந்தாலும், அவர்கள் தேவனை அறிந்தவர்களாய் இருந்தாலும், மீட்புக்குள் பட்டவர்களாய் இருந்தாலும், அந்த மீட்பை அவர்கள் நிராகரித்தபடியினாலே அவர்கள் இன்று வரை மீட்பு அடையவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் ஆகார் என்ற பெண்மணியின் மூலமாக ஏற்படப்பட்ட இஸ்மவேலர் அந்த மாம்சத்துக்கு உட்பட்ட புறஜாதியராக இருக்கிறோம். தேவனை அறியாதவராக அவர் நீதி அறியாதவர்களாக இருக்கிறோம். அறியாதவர்களாக இருந்தாலும் நாம் நீதி அடைந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் தேவன் நீதி புறக்கணித்தபடினாலே இந்த நாளில் நீங்களும் நானும் நீதி அடைந்திருக்கிறோம். இங்கே அன்பு அழகாக இருக்கு. நீதியை தேடாத புறஜாதி நீதியை அடைந்தார்கள். நீதியை குறித்து ஏராளமான காரியங்களை பேசிக்கொண்டு போகலாம். வேதத்திலும் சொல்லப்பட்டு இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்படாத அநேக காரியங்கள் நீதிகளை குறித்து பேசிக்கொண்டு போகலாம். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற நீதி என்ன என்று சொன்னால் அது ரட்சிப்பு என்ற நீதி. ஹல்லேலூயா. அது ரட்சிப்பு என்று பிரதானமான முக்கியமான அஸ்திபாரமான ஒரு நீதி. ரட்சிப்பு. அன்பான தெய்வ ஜனமே, ரட்சிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தை பேச இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டவர்களின் வாழ்க்கை, the life of the redeemed people, the life of the redeemed people, மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை என்பதை இந்த தலைப்பிலே நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க இருக்கிறேன். கூர்ந்த கவனியங்கள். அருமையான பாஸ்டர் ஜெபராஜ் ரொம்ப நல்ல பாஸ்டர். ஏனென்று சொன்னால் அவர் எனக்கு மைக்கத்தான் கொடுத்தா தவிர அவர் எனக்கு முன்பாக கிடிகாரத்தை வைக்கல. ஹல்லேலூயா. அவர் ரொம்ப நல்ல பாஸ்டர். எனக்கு எப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். சாத்தூரில் நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி மனைவி 3 நாள் கன்வென்ஷன் போயிருந்தோம். காலையும் மாலையிலும் பேச வேண்டிய அனுபவங்கள் ஏற்பட்டது. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ நேரம் பேசணும்னு சொன்னேன். இங்கே போவதுக்கு முன்பாக செய்தி நேரம் என்ன என்று சொன்னேன். பாஸ்டர் நீங்கள் 2 மணி நேரம் பேசணும், காலையில் 2 மணி நேரம், மாலையில் 2 மணி நேரம் பேசணும்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. நீங்கள் சென்னையில் எப்படின்னு சொன்னால் மைக்கை கொடுத்து பாஸ்டர் ஒரு 15 நிமிஷம் பேசுகிறீங்களா, ஒரு அரை மணி நேரம் பேசுகிறீங்களா அப்படின்ட்டு சென்னை அத்தனை மர்மமாகி விட்டது. நான் நினைக்கிறேன் சென்னையில் இருக்கிறவங்க ஒத்தனை பரலோகத்துக்கு போக மாட்டான்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? வெளியே இருக்கிறவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போவாங்க. ஏன் என்று சொன்னால்
அன்பான் தேவ சத்தியத்தை கேட்கும் அன்பான் தேவ விருப்பம் மற்ற நிலைமை இந்த நாட்களிலே அதிகமாகி விட்டது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். தேவன் தம்முடைய புராகரங்களில் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு வார்த்தைக்கு மகிமை கொடுக்கிறார்களோ, தேவ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை மகிமையுள்ளதாக இருக்கும். அதுதான் தேவன் பிரியமாக இருக்கார். எனவே கூன்று கவனிங்கள். நான் இருந்தாலும் பயந்து விடாதீர்கள், நான் சுருக்கமாகத்தான் பேச போகிறேன். ஹல்லேலூயா. என்னடா பாஸ்டர் இப்பயே சொல்லிட்டார், 2 மணி நேரம் சொல்லிட்டாரு சாத்தூரில், இதையும் சாத்தூர்வா ஆக்கிடுவாரா என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். அது கன்வென்ஷன் கூட்டங்கள். ஆனால் இது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, எல்லாருக்கும் வீட்டுக்கு போகணும். வீட்டில் வண்டு குழம்பு, நண்டு குழம்பு, சுண்டு குழம்பு எல்லாம் வச்சுருப்பீங்க. அது எங்கேயாவது காணா போயிடுமோ என்ற பயமும் இருக்கும். எனவே அந்த பயத்தோடு உங்களை நான் அமர்ந்திருக்க விரும்பவில்லை. நல்ல கவனிங்க. இங்கே அன்பா இஸ்ரேல் ஜனங்கள் மீட்பு கூட்டப்பட்டவர்கள், ஆனால் அந்த நீதியாக மீட்பை அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. புறஜாதியாராக நீங்களும் நானும் அதை அறியாதவர்களாக இருந்தாலும் அதை நாம் அடைந்தோம். ஹல்லேலூயா. எப்படி அடைந்தோமா இந்த வசனம் சொல்கிறது, அது விசுவாசத்தினாலே ஆனது. எப்படி அடைஞ்சோங்க? எப்படி இந்த மீட்பை அடைந்தோம், ரட்சிப்பு என்ற நீதியை எப்படி நம்ம அடைந்தோம் என்று சொன்னால், விசுவாசத்தினாலே ஆன நீதி. விசுவாசம் இல்லாமல் எந்த நீதியும் வருவதில்லை. விசுவாசமே ஒரு நீதி தான். விசுவாசத்தினால் எல்லா நீதியும் ஏற்படுகிறது. அப்போ விசுவாசத்தினால் ஏற்படுகிற பிரதான நீதி ரட்சிப்பு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று இந்த காலையிலே ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு கேட்க விருப்பமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள். பார்த்தா ரட்சிக்கப்பட்டவர்கள் மாதிரி தான் இருக்கிறது. எனவே செய்திக்கு முன்பாக இந்த கேள்வியை கேட்டு, செய்திக்கு முடிந்த பிறகும் இந்த கேள்வி மறுபடியும் கேட்பேன். செய்திக்கு முன்பாக நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு பார்க்க போகிறேன். செய்தி முடிந்த பிறகு இதே கேள்வி தான் கேட்க போகிறேன். நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு அதையும் பார்க்க போகிறேன். ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கையில் தூக்குங்க பார்க்கலாம். எல்லாம் பயப்படுறாங்க, யாரும் கை தூக்கல. நான் ரட்சிக்கப்படாத சபை நடத்திட்டு இருக்கீங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கைகளை தூக்குங்க. எல்லாம் பயப்படுறீங்களே. ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க எல்லாரும் என்ன பண்ணீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க இல்லைங்களா? கையில் தூக்குங்க, தைரியமாக தூக்குங்க, சந்தோஷமாக தூக்குங்க, பயப்படாதீங்க. நமக்காக இயேசு நீதி ஆகிட்டார். ஹல்லேலூயா. கவலைப்பட வேணாம். ரட்சிக்கப்பட்டீங்களா? சரி. இப்போ ரட்சிக்கப்பட்டது, இந்த ரட்சிக்கப்பட்டா என்ன, அது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் பாருங்க. அன்பா, இந்த ரட்சிப்பு பரலோகத்துக்கு அவசியமானது. இந்த ரட்சிப்பு பரலோகத்துக்கு அவசியமானது. இந்த ரட்சிப்பு இல்லைன்னா பரலோகம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தை சொல்கிறேன், இந்த ரட்சிப்பு மாத்திரம் பரலோகத்துக்கு போதாது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு, அதை ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அந்த ரட்சிப்பு எப்படி எப்படி பெறுவீங்க என்று சொல்கிறேன் நான். அந்த ரட்சிப்பு பரலோகத்துக்கு அவசியம். ஆனால் அந்த ரட்சிப்பு மாத்திரம் பரலோகத்துக்கு போதுமா என்று சொன்னால் அது போதாது. நல்லா புரியுங்க இல்லைங்களா? அப்போ அன்பான் தேவன், ஏன்னா வேதம் சொல்லுகிறது, முடிப்பரியனும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்பு பெற்றுட்டீங்க. பெற்ற ரட்சிப்புல முடிவு பரியனும் என்ன பண்ணுவாங்க? அந்த ரட்சிப்புக்கு ஆக்கப்பட வேண்டும். அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்பாக ரட்சிப்பு பாருங்க, அறிந்து கொள்ளணும்னா நீங்கள் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருந்துங்க. விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது. இங்கே வாசித்தோம் 30ல், அது விசுவாசத்தினால் ஆகும் நீதி. அப்ப விசுவாசம் ஆகும் நீதியானது எது என்று பவுல் இங்க சொல்றாரு. இப்ப 9ஆம் வசனத்திலிருந்து 13 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது என்னவென்றால், கர்த்தராக இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட்டீங்க. சொல்லுங்க, வாசிங்க. ஆதலால்
கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்ப நல்ல காரணங்க, விசுவாசத்தினால் ஆகும் நீதினாலே என்ன ஆயிற்று, புறஜாதியராகிய நீங்கள் நீதி அறியாதவர்களாகிய நீங்களும் நானும் நீதியை அடைந்தோம் இல்லையா. அப்ப அன்பான விசுவாசம் ஆகின்ற நீதி என்ன என்று சொல்லி 10ஆம் வசனம் பார்க்கும். அது என்னங்க, ரட்சிப்பு. என்னங்க அது? ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு எப்படி ஆகுதான் 9ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவனை அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தார். அவ்வளோதான் ரட்சிப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். சால்வேஷன் என்பது ரொம்ப ஒரு செகண்ட்ல ஏற்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிங்க. என்னன்னா, மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழும்பினார். அல்லேலூயா. அது விசுவாசித்து உங்கள் நாவினாலே ஆண்டவரே நீ எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்து அறிக்கை செய்யும் போது நீங்க என்ன பண்ணீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரட்சிக்கப்பட்டனால தான் இங்கே ஆவிக்குரிய சபையில் வந்து இருக்கிறீங்க, பெண்டெகோஸ்து என்று சொல்றீங்க. சரி, ஆனால் அன்பான் தெய்வ ஜனமே, நான் முடியல கேட்க போறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்க போறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அப்ப ரட்சிக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு இருக்கிறதே, இதில் கடைசி வரைக்கும் நீங்க நிற்கணும். கடைசி வரைக்கும் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அப்படி என்றால் ரட்சிப்பின் வாழ்க்கையுடையவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறவர்கள் தான் தேவராஜ்யத்துக்குரியவர்கள். அதான் சொன்ன, இந்த ரட்சிப்பு பரலோகத்துக்கு அவசியமானது, ஆனா இந்த ரட்சிப்பு பரலோகத்துக்கு போதுமானது இல்லை. அல்லேலூயா. இல்லைங்களா? இந்த ரட்சிப்பு அவசியமானது, ஆனா பரலோகத்துக்குரிய ரட்சிப்புனா இந்த ரட்சிப்பு கடைசி வரைக்கும் என்ன பண்ணணுங்க, காக்கப்படணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை விளங்க செய்யணும். அப்ப ரட்சிப்பை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும், எப்படி அறிந்து கொள்ள செய்ய முடியும்? ரட்சிப்பு என்றால் என்னங்க, சுருக்கமா சொல்றேங்களே, கவனிங்களேன். ரட்சிப்பு என்றால் மாற்றம் அடைதல். ரட்சிப்பு என்றால் மாற்றம் அடையுதல் இல்லைங்களா? முன்னே என் தாய் என்னை பாவத்தை கற்பம் தரித்திருந்தால், இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதினாலே நான் என்ன பண்ணிட்டேன், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டேன், சாபத்திலிருந்து மீட்கப்பட்டேன். இதுதான் ரட்சிப்பு, மாற்றம் அடையுதல். நல்ல கவனிங்க. அப்ப இப்ப நான் ரட்சிக்கப்பட்டேன்னா, ரட்சிக்கப்பட்ட எப்படி அறிந்து கொள்வது? உலகம் நான் ரட்சிக்கப்பட்ட எப்படி சொல்லும்? 2 வசனம் இருக்கிறது, 2 வசனம். ஆனால் ஒரு காரியத்தில் நான் பேச போகிறேன். மத்திய 3:8 சொல்கிறது, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி. என்னங்க, நான் ரட்சிப்பு மனம் திரும்புதல், மனம் மாற்றம் அடைவதல். அப்ப அன்பான் தெய்வ ஜனமே, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை எப்படி விளங்க செய்ய முடியும்? மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனி இருக்கணும். அந்த கனி என்ன, அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ். அது ஆவியின் கனி, அது அன்பான் தேவஜம் நீதியின் கனி, தேவ ராஜ்யத்தின் கனி, இப்படிலாம் பல காரியங்கள் இருக்கிறது. சரி, அது வேணாம். ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பி அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலருக்கு இருந்த நிருபம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 26, 20. அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். நல்ல கவனிங்க. அவ்வளவு பவுல் சொல்றாரு, யார் மனம் மாறிட்டான், மனம் திரும்பிட்டான், எப்படி அறிந்து கொள்வதுன்னு சொன்னா, மனம் திரும்பினருக்கு 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று, கனிகளை வெளிப்படுத்துவது அவன் மனம் திரும்பிட்டான் என்று சொல்லலாம். இன்னும் ஒன்று, அவன் கிரியைகளினாலே அவன் மனம் திரும்பிட்டான். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியை, மனம் திரும்பலுக்கு ஏற்ற கிரியையை உடையவர்களாக எவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் தான் மனம் மாறினவர்கள், அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்ப இந்த காலை நேரத்தில் தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கின்ற நீங்கள் இந்த நாட்களிலே அன்பான் தேவன், அதை தான் சிலுவை தியானம் என்றால் என்ன? சிலுவை தேவன் ஏற்படுத்தின ரட்சிப்பை தியானிப்பது தான் சிலுவை தியானம், வேற ஒன்றுமே இல்லை. அன்பான் தேவன் சிலுவை எதற்காக? எனக்கு மீட்பை ஏற்படுத்தும்படியாக தான் சிலுவை. அப்ப சிலுவை தியானம் என்று சொன்னால் என்ன? என் மீட்பு, எனக்கு மீட்பு ஏற்படுத்தினால் அந்த மீட்புடையவன் நான் இருக்கிறேன்னா, அந்த மீட்பு காட்கப்பட்டிருக்கிறதா, மீட்பில் சேதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா, இந்த மீட்புக்குரியவனா இருக்கிறனா, இந்த மீட்போடு கூட நான் தேவராஜ்யத்தை கடந்து போவனா என்பதை தியானிக்கின்ற காலங்கள் தான் இந்த காலங்கள். ஆனால் தான் அந்த சத்தியத்தை நான் பேசுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் ரட்சிக்கப்பட்டு அன்பான் தெய்வ ஜனமே, தேவ ராஜ்யத்துக்குரிய ரட்சிப்புடையவனாக, தேவ ராஜ்யத்தை சுந்தரிக்குரிய ரட்சிப்பை உடையவனாக இருக்கிறேனா?
அப்படி இருக்கணும்னா என் வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? அந்த ரட்சிப்பிற்கு ஏற்ற கிரியை இருக்கணும். என்ன இருக்கணுங்க? ரட்சிப்புக்கு ஏற்ற செயல்கள் இருக்கணும். அப்பதான் நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பு உடையவன், தேவராஜ்யத்துக்குரியவன். இப்ப அன்பான் தேவச்சனமே, அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற மனத்திற்கு ஏற்ற கிரியின் வாழ்க்கை என்ன என்பதை ஒரு 3 வேத புருஷர்களை உங்கள் முன்பாக வைத்து அவர்கள் மனம் மாறினார்கள். மனம் மாறின பிறகு அவர் வாழ்க்கையில அன்பான எப்படிப்பட்ட வாழ்க்கையாக என்ன கிரியை வெளிப்பட்டது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை மாறிவிட்டது என்பதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன். கொஞ்சம் கவனிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். தூங்குறவங்க மாத்தம் சொல்ல பார்க்கலாம். வெரி குட். நான் கொஞ்சம் சத்தமாக சொல்லிட்டேன் பொழுது இல்லைங்களா? சாம்சன் சொல்லுவார், பேசிட்டே பாரு, தூங்குறவங்க வலையிலையோ சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் அலையிலையோ சொல்லுவாங்க. தலைமை சபை எல்லாம் தூங்குறவங்க இல்லையா? ஆனால் இங்கே நீங்கள் வெளுத்து இருக்கீங்க. வெரி குட், ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க அன்பான் தேவ ஜனமே. அப்ப இங்க முதல் காரியம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-9 வசனங்களை வாசிக்கும் போது அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், மீட்பு, ரட்சிப்பு, அன்பான குறித்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த மனுஷன் பெயர் சகையு. இந்த மனுஷன் பேர் சகையு. இந்த மனுஷன் பேர் சகையு. இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவன் குள்ளமான மனுஷன். இவன் எப்படிப்பட்ட மனுஷங்க? குள்ளமான மனுஷன். ஆனால் இவன் அதிகம் படித்தவன், இவன் அந்தஸ்து உள்ளவன், இவன் பேர் புகழ்ச்சி உள்ளவன், இவன் ஐஸ்வர்யம் உள்ளவன். சாதாரண மனுஷன் இல்லை, எல்லாரும் அறியப்பட்டவன், நல்ல செல்வந்தனாய் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் அவன். ஆனா இந்த மனுஷனை குறித்து எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு சொன்னால், இந்த மனுஷன் வாழ்க்கை எப்படிப்பட்டது சொன்னா எல்லாம் சொல்றாங்க. அந்த 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? இவன் பாவியான மனுஷன். எல்லாம் சொல்றாங்க. இப்ப எல்லாம் சொல்றாங்க, இவன் நல்லா படித்தவன், இவன் செல்வாக்கு உடையவன், பேர் புகழ்ச்சி உடையவன், ஐஸ்வர்யம் உள்ளவன், எல்லாம் இருக்கிறது. ஆனா மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? இவன் பாவியான மனுஷன். பாவியான மனுஷன் ஆகிய இந்த சகைவு இப்பொழுது ஆண்டவராய் இயேசுவை சந்திக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவை சந்திக்கும் போது தான் ரட்சிப்பு இருக்குது. ஆண்டவராய் இயேசுவை சந்திக்கிறான். சந்தித்த உடனே இவன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. ஆண்டவராய் இயேசுவை யார் சந்தித்தாலும் மாற்றம் ஏற்படும், கண்டிப்பா ஏற்படும். அப்ப இவன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. அப்ப அந்த மாற்றத்தின் கிரியை என்ன? மாற்றம் ஏற்பட்டபடினால ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எல்லாம் பாவியான மனுஷன் சொன்னாலும் ஆண்டவர் சொல்றாரு, இவன் பாவியான மனுஷன் அல்ல, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஏன் அப்படி சொன்னாருன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்போ வந்தது? அன்பான் தேவஜமே, அவன் கிரியை பார்த்து, எல்லாம் கிரியை பார்த்துட்டு அவன் பாவியான மனுஷன் சொன்னாங்க. அதுக்கு முன்ன என்ன கிரி? பாவத்துக்குரிய கிரி. என்ன கிரியை? லஞ்சம் வாங்குவது, மக்களை ஏமாற்றுவது, ஏழை மக்களை சொத்தை அபகரிப்பது, இப்படி தவறான பாவத்துக்குரிய கிரியைகள் அவனிடத்தில் இருந்தபடினாலே இதை பார்த்து எல்லாம் ஜனங்க சொன்னாங்க, இவன் பாவியான மனுஷன். ஆனா ஆண்டவர் இப்போ அதே மனுஷனை பார்க்கிறாரு. அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவனை சொல்றாரு, இவன் பாவியான மனுஷன் அல்ல, இவன் ஆபிரகாமின் குமாரன், தூய்மையான மனுஷன். ஆபிரகாம் குமாரன் யாருங்க? தூய்மையான சுத்தமான மனுஷன் என்று ஆண்டவர் சொல்றாரு. காரணம் என்ன? அவனிடத்தில் மனம் திரும்ப ஏற்ற கிரியை உண்டாயிற்று. என்ன கிரியை? நீங்கள் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியை பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், எதையாகிலும் தவறுதலாக வாங்கியிருந்தேனா 4 திணையாக நான் கொடுக்கிறேன் என்று அவன் ஆண்டவர்கிட்ட சொன்னான். ஆண்டவனை சொன்னாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்பயா ரட்சிப்பு வந்துச்சு? அவன் கிரியை என்ன பண்ணிட்டு இவன் ரட்சிப்பு என்று ரட்சிக்கப்பட்டவன் என்பதை விளங்க செய்கிறது. முன்ன ஏமாற்றினான், லஞ்சம் வாங்கினான், அன்பான் அபகரிக்கிறவனாக இருந்தான். இப்போது என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் ஏழைகளெல்லாம் வஞ்சித்து ஏமாத்தி நிறைய வாங்கிட்டேன், இப்போ என் சொத்து பாதி கொடுத்துட்றேன். ஆண்டவரே, நான் லஞ்சம் வாங்கி பெரிய செல்வந்தனாக நான் மாறிவிட்டேன்,
எல்லா மனுஷனும் என்னை பார்த்து பாவமான மனுஷன் என்று சொல்லக்கூடிய நிலைமை உண்டாக்கிட்டேன். இப்போ இல்லை ஆண்டவரே, உண்மை சந்திச்சிட்டேன், எனக்குள்ளே ஒரு ரட்சிப்பு வந்து விட்டது. அந்த ரட்சிப்பின் கிரியை என்ன? நான் நாளத்தினையாக கொடுக்குறேன். அப்ப நல்ல கவனிங்க. இந்த மனம் துன்பம் கேட்டிருக்கிற சகையுன்ற ஒரு மனுஷன் பாவமான ஒரு வாழ்க்கையில் இருந்தவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு அவனுக்குள்ள மீட்பு ரட்சிப்பு உண்டாகிறது. உண்டான உடனே ரட்சிப்பின் கிரியை வெளிப்படுது. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் கிரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு உண்டாயிட்டு ஆபிரகாமின் குமாரன். இந்த ரட்சிப்பின் கிரியை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தினது சொன்னால், லைஃப் ஆஃப் பியூரிட்டி, தூய்மையான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை ஏற்படுத்துங்க? பாவமான மனுஷன் இப்பொழுது ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லும்போது தூய்மையான ஒரு வாழ்க்கை. நல்ல கவனிங்க. நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? எப்படி அறிந்து கொள்வது? ரட்சிப்பின் கிரியை, மனம் திரும்ப ஏற்ற கிரியை காணப்படணும். அந்த கிரியை இருக்கும் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? A life of purity, தூய்மையான வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? தூய்மையான வாழ்க்கை அவசியம். அது நீங்க பசுத்தமான வாழ்க்கை வச்சுக்கலாம், நீங்க சுத்தமான வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நீங்க சொல்லிக்கலாம். வாழ்க்கையிலே ரட்சிப்பின் அன்பா வாழ்க்கை எதுன்னு சொன்னா தூய்மையான வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? தூய்மையான வாழ்க்கை. தூய்மையான, ஏன் தூய்மை சொல்றேன்னு சொன்னா, பரிசுத்தம் சொன்னா அன்பா பாவம் இல்லாத வாழ்க்கை பரிசுத்தம் சொல்லலாம். தூய்மை என்று சொன்னால் அதுக்கு மேல பவுல் சொல்றாரு, கரை திரை பிழை முதலானவைகள் ஒன்றுமில்லாம, அதுதான் தூய்மைன்னு சொல்றேன். அன்பா பரிசுத்தமான வார்த்தைக்கு மேலான வார்த்தை தூய்மையான வாழ்க்கை. கரை திரை பிழை ஒன்றுமில்ல. பவுல் வாசிக்கும் போது பவுல் சொல்றாரு, என் சரீரத்திலும் என் ஆவினாலும் ஏற்படுத்தப்பட்ட கரையை என்ன பண்ண சுத்திகரிக்கப்பட வேண்டும். என்ன சொல்றாங்க? சரீரத்திலும் ஆவினாலும் ஏற்படுத்தப்பட்ட கரை. கரை கரை பாவம் அல்ல அன்பான் தெய்வஜமே. கரை ஆவிக்குரிய வாழ்க்கை கரை ஏற்படுகிறது, திரை ஏற்படுகிறது, பிழை ஏற்படுகிறது. இவைகள் முதலானவைகள் இல்லாதபடிக்கு சுத்திகரிக்கப்படுவது தான் தூய்மையான வாழ்க்கை. தூய்மையான வாழ்க்கை. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், என்னில் ஏதாவது கரை இருக்கிறதா, குறை இருக்கிறதா, குற்றம் இருக்கிறதா யாராவது சொல்லக்கூடுமா? அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் பூர்ண சர்க்குணர். ஹல்லேலூயா. பூர்ண சர்க்குணராகிய அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் வெளிப்பட போகிறார். நீங்களும் நானும் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை சந்திக்க போவதனாலே நாம் எப்படிப்பட்ட ரட்சிப்பின் வாழ்க்கை இருக்கணும்? தூய்மையான வாழ்க்கை. தூய்மையான வாழ்க்கை. நாம் பாவம் இருக்கிறதா பார்த்து கொண்டு இருக்கணும். பாவம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஆனா இதில் கரை இருக்கிறதா, என்னில் குறை இருக்கிறதா, என்னில் திரை இருக்கிறதா, என்னில் பிழை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலத்துக்குள்ளே வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. இதுதான் சிலுவை தியானம், ரட்சிப்பின் வாழ்க்கை. அப்ப அன்பான் இப்படிப்பட்ட தூய்மையான வாழ்க்கை உண்டாக்கணும்னா ஒரு மனுஷன் அன்பான், நீங்கள் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை திருப்பிக் கொண்டு அங்கே நீங்கள் 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. இந்த போதும். இந்த பகுதி பாருங்க, நீங்க நல்லா அறிஞ்ச ஒரு பகுதி தான். ஒரு தகப்பன் இருக்கிறார், 2 குமாரர்கள் இருக்காங்க. தமிழ் மொத்தம் இளைய குமாரன், மூத்த குமாரன் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன் ப்ராஜிகஸ் அண்ட் கெட்ட குமாரன் என்று சொல்லப்படுகிறது. இல்லைங்களா? நான் சொல்றேன், அவன் நல்ல குமாரன், மூத்த குமாரன் கெட்ட குமாரன். இல்லையா? இல்லைங்களா? நல்ல கவனிங்க. அப்ப யாரும் கெட்டவர்கள் அல்ல, எல்லாம் நல்லவர்கள் தான். அப்ப இந்த இளைய குமாரன் பாருங்க, அவன் வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், தகப்பனோடு கூட இருந்தது. எப்படி இருங்க? வீட்டிலே தகப்பனோடு கூட ஒரு தூய்மையான வாழ்க்கை, சிநேகத்தோடு கூட ஒரு தூய்மையான வாழ்க்கை உடையவனை தான் இருந்தான். ஆனால் இப்பொழுது அவன் வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது? துன்மார்க்கமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. துன்மார்க்கமாய் ஜீவன் பண்ணி. எங்கே இருந்தான்? பன்றிகள் மத்தியிலே இருந்தான். எங்க இருந்தா? பன்றியின் மத்தியிலே இருக்கக்கூடிய, பன்றியை போல இருக்கக்கூடிய ஒரு உன்னத நிலைமைக்கு போய்விட்டான். ஆனால் நீங்கள் தொடர்ந்து அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது இப்போது எங்கே இருக்கிறான்? தகப்பன் 15ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் வசனத்தை வாசிங்க.
22 வசனத்தை வாசிங்க. 22. அப்போது தகப்பன் தன் ஊழியக்காரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையோ கால்களுக்கு பாரட்சம் போடுங்க, கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க, நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். ஹல்லேலூயா. நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். வேதத்தை நீங்க ஆழ்ந்து பார்க்கும்போது சொல்ற, ஒரு பாவி மனம் திரும்புவதனாலே பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இங்க தகப்பன் வீட்டில் சந்தோஷம் உண்டாயிற்று. ஏன் சந்தோஷம் உண்டாயிற்று? துன்மார்க்கமான வாழ்க்கையுடையவனாய் ஒரு மனுஷன் இருந்தான். இப்ப என்ன பண்ணிட்டா, அவன் துன்மார்க்கமான வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, தூய்மையற்ற வாழ்க்கையிலிருந்து அவன் தூய்மைக்குள்ள வாழ்க்கைக்கு கடந்து வந்துட்டான். ஹல்லேலூயா. தூய்மையான வாழ்க்கைக்குள்ள கடந்து ஒரு காரணம் என்ன? 3 காரியங்கள் பாருங்க, வேகமாக சொல்லி நான் அடுத்த குறிப்புகளை கடந்து செல்ல வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் அன்பான் தேவ லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஒரு 3 காரியங்கள் இவன். நீங்கள் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நானோ பசினாலே சாகிறேன். நல்லா கவனிங்க. இங்கே தூய்மையற்ற வாழ்க்கை தூய்மை உள்ளாக வாழ்க்கை மாறுவதற்கு காரணம் என்ன? என் வாழ்க்கை தூய்மையில் ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை குறித்து பேசிக்கொண்டு இருக்கின்றேன். ரட்சிப்பின் வாழ்க்கை எது? அது தூய்மையான வாழ்க்கை. அப்ப தூய்மையான வாழ்க்கை இருக்கிறாரா? தூய்மையான வாழ்க்கை ஏற்படும் என்ன செய்யணும்? இங்கே ஒரு இளையகுமாரன் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவன் பாருங்க, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினாலே சாகிறேன், நானும் பசினாலே சாகிறேன் என்று சொல்லும்போது இவன் துன்மார்க்கமான வாழ்க்கை இருந்துச்சு. இப்ப தூய்மையான வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கு காரணம் என்ன? முதல் காரணம், அவன் தன்னை நிதானித்து பார்த்தான். ஹல்லேலூயா. தன்னை ஆராய்ந்து பார்த்தான். வேற யாரையும் ஆராய்ந்து பார்க்கல. இவன் என் மூத்த குமாரன் என்று ஆராய்ந்து பார்க்கல, அவன் வந்த நண்பர்கள் ஆராய்ந்து பார்க்கல, யாரையும் ஆராய்ந்து பார்க்கல. இவன் தன்னை ஆராய்ந்து பார்த்தான். நம்மளுடைய ஆவிக்குரிய பெண்டகோஸ்த வாழ்க்கையில் இருக்கின்ற பொல்லாத ஆவி என்னன்னா, நம்ம பார்க்கறது இல்லை, நம்மளை பார்க்கறது இல்லை. நம்ம எப்போதும் பாஸ்டர் ஜெபராஜ் மற்றங்களே பார்த்துக்கிட்டே இல்லைங்களா? மற்றவங்களை பார்த்து மார்க் போட்டு அவங்க பாஸ் ஆகி போயிடுவாங்க. நம்ம இங்கே 0 வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருப்போம். வேதம் சொல்லுங்க, தன்னைத்தான் நிதானிக்கிறவன் அவன் நியாயம் தீர்க்கப்படுவான். எவன் அவனை நிதானித்து பார்க்கிறானோ, எவன் தன்னை ஆராய்ந்து பார்க்கணும். 1 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, எவன் தன்னை ஆராய்ந்து பார்க்கிறானோ அவங்க தான் நியாயம் தீர்ப்பு இல்லை. நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்கணுமே தவிர நாம் மற்றவர்களை சோதிப்பது ஆள் இல்லை. மற்றவர்களை பார்க்க தேவனுடைய வேலை. ஹல்லேலூயா. நாம் அவனை பார்த்து இவன் குற்றம், இவன் இது அது இதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோமே தவிர நம்மை பார்க்கிறோமா? நம்மை பார்க்க தூய்மையான வாழ்க்கை உண்டாக்கணும்னா முதல் காரியம் என்ன என்று சொன்னால், நாம் நம்மை பார்க்கணும். ஹல்லேலூயா. என்ன பார்க்கணும்? இன்றைக்கு நான் காலையில் எழும்பினேன், இன்றைக்கு இரவு முடிக்க போகிறேன். இந்த நாள் முழுவதும் இதில் எங்கு கரை ஏற்பட்டிருக்கிறது? என் சிந்தையிலே கரை ஏற்பட்டிருக்கிறதா? என் கண்களிலே கரை ஏற்பட்டிருக்கிறதா? என் பேச்சிலே கரை ஏற்பட்டிருக்கிறதா? என் எண்ணங்களில் செயல்களிலே கரை ஏற்பட்டிருக்கிறதா என்பதை ஆராய்ந்து நான் பார்ப்பேன் என்று சொன்னால் நான் யாராய் மாறிடுவேன்? தூய்மையான வாழ்க்கையுடையவனாக மாறிடுவேன். தூய்மையான வாழ்க்கையுடையவனாய். நாம் மற்றவர்களை பார்ப்பதற்கு தேவன் நம்ம அழைக்கவில்லை. நம்மை பார்க்கணும். அன்பான் தெய்வஜம். 2வது பாருங்க, நேரம் இல்லாம நான் வேகமா போறேன். 2வது அவன் தூய்மையான வாழ்க்கை காரணம் என்ன? லூக்கா 15ஆம் அதிகாரம் 18. நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, எழுந்து புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அவன் தூய்மையான வாழ்க்கை காரணம் என்ன? தூய்மையற்ற வாழ்க்கை இருந்தது. இப்போ தூய்மையான வாழ்க்கை ஏற்பது காரணம் என்ன? முதலாவது தன்னை ஆராய்ந்து பார்த்தான், தன்னை சோதித்து பார்த்தான். 2வது என்ன பண்ணா? தன்னை ஆயத்தப்படுத்தினான். ஹல்லேலூயா. பண்டிகைகள் மத்தியிலே இருக்கிறான், துன்மார்க்கமான ஜீவனுக்குள்ளே இருக்கிறான். இப்போது சோதித்து பார்த்தான், நான் பண்டிகைகள் மத்தியிலே இருக்கிற ஒரு பண்டிகை ஒப்பானவனாக இருக்கிறேன். இது இல்லை, என் தகப்பன் வீடு இருக்கிறது, அது தூய்மையான இடம் என்று சொல்லி அவன் சோதித்து பார்த்து என்ன பண்ணா? அவன் ஆயத்தமாக்க. ஹல்லேலூயா. தன்னை தகப்பன் வீட்டுக்கு எழும்பி ஆயத்தப்படுத்தி கொண்டான்.
நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க நம்மில் இருக்கின்ற கரைகள் கிரைகள் திரைகள் எல்லாம் வெளிப்படும் போது என்ன பண்ணணும்? நம்மை ஆயத்தப்படுத்தணும். மற்ற 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 10 கன்னிகைகள் மணவாளனுக்காக காத்திருந்தார்கள். 10 பேரும் கன்னிகைகள் மீட்கப்பட்டவர்கள், மணவாளனை சந்திக்கக்கூடிய நிலைமையிலே இருந்தவர்கள். ஆனால் மணவாளன் வந்தபோது 10 கன்னிகைகள் மணவாளனை சந்திக்கவில்லை, 5 கன்னிகைகள் மாத்திரம் சந்தித்தார்கள். ஏன் சந்தித்தார்கள் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் எப்போதும் இந்த மணவாளன் வர தாமதமாய் கொண்டிருந்தாரு. அவர்கள், ஐயோ என் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதா, என் விளக்கு அணைந்து போயிடுமா, எண்ணெய் வேண்டும் என்று சொல்லி எண்ணெய் வார்த்து விளக்கை ஏற்றி கொண்டிருந்தபடியினாலே, மணவாளன் வரும்போது விளக்கை வெளிப்படுத்துகிறவர்களாக இருந்தபடினாலே அவர்கள் மணவாளனை சந்திக்கக்கூடியவர்களாக. மற்ற கன்னிகைகள் அவர்கள் ஆயத்தமற்ற நிலைமையிலே, விளக்கு எரிகிறதா, விளக்கு அணைந்து போயிட்டா, எண்ணெய் இருக்கிறதா என்ற எதையும் சோதித்து பாராதபடிக்கு அன்பான ஆயத்தம் இல்லாத நிலைமையிலே அவர்கள் இருந்தபடியினாலே மணவாளனை சந்திக்கவில்லை. தூய்மையான வாழ்க்கைக்கு ஆராய்ந்து பார்க்கணும், தூய்மையான வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்திக்கணும். மூன்றாவதாக நீங்கள் பார்க்கும்போது 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, அன்பான் தேவஜனமே 21ஆம் வசனத்தை வாசிப்போமா? பரத்துக்கு விரோதமாகவோ உமக்கு முன்பாகவோ பாவம் செய்தேன், அப்போது தொடர்ந்து வீட்டில் வாசித்து பாருங்க. நல்ல கவனிங்க. மூன்றாவது என்ன பண்ணா, முதலாவது தூய்மையான வாழ்க்கை ஏற்படுற காரணம் என்ன? தன்னை ஆராய்ந்து சோதித்து பார்த்தான். இரண்டாவது சோதித்து பார்த்து அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு என்ன பண்ணான்? அவன் தகப்பனுக்கிட்ட அர்ப்பணித்தான். ஹல்லேலூயா! தகப்பன் வீட்டுக்கு அர்ப்பணித்தான். ஐயா, நான் உங்களுக்கு குமாரன் சொல்வதற்கு ஏற்புடையவன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல, ஒரு கூலிக்காரனாயிருக்க நான் என்னை சம்மதிக்கிறேன் என்று சொல்லி அந்த தகப்பன் வீட்டுக்கு, தகப்பன் உள்ள விருப்பத்துக்கு அவன் அர்ப்பணித்தான். இந்த 3 காரியங்கள் தூய்மையான வாழ்க்கை உண்டாகணும்னா எப்போதும் நான் என்னை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து நான் சரி செய்ய வேண்டியவளை சரி செய்யணும், ஆயத்தப்படுத்தி நான் தேவனுக்கு என்னை பூர்ணமாய் அர்ப்பணிக்கணும். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இனி நான் பாவம் செய்தேன், இனி செய்யக்கூடாது. தன் பாவங்களை மறைக்கவன் வாழ மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் தான் இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கை செய்து மறுபடியும் போய் ஒட்டிட்டு கொண்டு இருந்தா இரக்கம் பெறுவானா? நோ 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 நோ. பாவத்தை அறிக்கை செய்யணும், செய்து என்ன பண்ணணுங்க? விட்டு விடணும், அர்ப்பணிக்கணும், நோ என்று சொல்லிடணும். யோசிப்பு பாருங்க, அன்பான் தேவஜனமே, பாவம் செய்வதற்கு ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. வாலிபன் எந்த வாலிபன் வீழ்ச்சி அடைந்திருப்பான். ஆனால் யோசிப்பு சொல்லுகிறான், நான் தேவனுக்கு ஒரு பாவம் செய்வது எப்படி நோ என்று சொல்ல வேண்டியதுக்கு நோ சொல்லணும். இதெல்லாம் தூய்மையற்ற கிரியைகள் ஏற்படுத்துகிறதோ அதை பார்த்து கண்டிப்பா சொல்லணும், நோ என்று சொல்லணும். தானியேல் தன் இதயத்தை தீர்மானித்தான், இந்த ஆகாரம் தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி அறிந்து நோ என்று சொன்னார்கள். அது என்ன சிறப்புள்ள ராஜாவின் போஜனமாய் இருக்கலாம், அது எப்படிப்பட்ட மேன்மையானதாக இருக்கலாம், ஆனால் அது என்னை தீட்டுப்படுத்தும் என்று சொன்னார். நீங்கள் அதற்கு அர்ப்பணிக்க கூடாது. நாம் உலகத்திலே தான் இருக்கிறோம், ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் உலகத்தான் அல்ல. ஹல்லேலூயா! ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திலே இருந்தார். ஐயா, அவர் என்ன சொன்னார்? நான் உலகத்தில் தான் இருந்தேன், ஆனால் நான் உலகத்தான் அல்லது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. மீன் எங்க இருக்குது? கடல்ல இருக்கு இல்லைங்களா? மீன் கடல்ல இருக்குது. கடல் தண்ணியை குடிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க? கடல் தண்ணியை டேஸ்ட் பண்ணிருக்கீங்க? டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? போய் டேஸ்ட் பண்ணுங்க. இல்லை, நான் மெரினா பீச்சுக்கு போங்க, போய் என்ன பண்ணுங்க, எப்படி சூப்பரா இருக்குமா? அப்படி ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லி, அப்படி தாகமா இருக்குன்னு சொல்லி ஒரு 2 பாட்டில் 3 பாட்டில் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. உப்பு, ஒரே உப்பு. அப்ப உப்பு மத்தியிலே இருக்கு. மீன் எங்க இருக்குதுங்க? உப்பு மத்தியிலே இருக்கிறது. உப்பு சாப்பாடு ஜெயராஜுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டாங்கல்ல, நீ காலை டிஃபன் கொடுத்தாங்க. உப்பு நிறைய போட்டு சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டாராம். உப்பு நிறைய போட்டா சாப்பிடுவோமா? பிரியாணி, மட்டன் பிரியாணி உப்பு நிறைய போட்டா எங்க போகும்?
குப்பை தொட்டியில தான் போகும். ஏன் பிரியாணி ஐயா? ஆனா எல்லா விரும்புகிற பிரியாணி குப்பைக்கு எப்போ போகுதுன்னா உப்பு அதிகமாக இருக்கும் போது. வேண்டிய அளவுக்கு மீன் உப்புகள் மத்தியில தான் இருக்கிறது. கடல்ல உப்பு நிறைந்தல தான் இருக்கிறது. அப்ப உப்பு ஏறிச்சுன்னா மீனை சாப்பிடுவோமா? ஆனா மீனை எல்லாம் விரும்பி சாப்பிட்றோம் இல்லைங்களா? எல்லாம் விரும்பி சாப்பிட்றோம். எனக்கு டாக்டர் சொல்லிட்டாரு, நீ வறுத்த மீன்லாம் சாப்பிடக்கூடாது, நல்ல குழம்பு மீன் சாப்பிடு. 2 வஞ்சிரம்லாம் சாப்பிடாத. ஏன்னா ட்ரிபிள் போய் செத்து போயிட்டேன் இல்லைங்களா? அதனால சொல்லிட்டாரு, நீ வஞ்சிரம் மீன்லாம் சாப்பிடக்கூடாது, அது கொழுப்பு ஏறி போயிடும், மறுபடியும் செத்து போயிட்டா உன உயிரோட கொண்டு வர முடியாது. ஏதோ இப்போ வந்துட்டேன், அதனால வஞ்சிர மீனாக சாப்பிடாத, எண்ணெயில் போட்டு நல்லா சுவையாக ஃப்ரை பண்ணி என்ன பண்ணு, நல்லா குழம்பு வச்சு நெத்திலி மீன், மத்திய மீன், அந்த மீன் நல்லா குழம்பு வச்சு என் ஒய்ஃபு செஞ்சாங்க 2 நாளைக்கு முன்னே. சும்மா இட்லிக்கும் மீன் குழம்பு தான், சாப்பாட்டுக்கும் மீன் குழம்பு தான், தோசைக்கும் மீன் குழம்பு, எல்லாத்துக்கும் 3 நாள் மீன் குழம்பு தான். அந்த மத்தி மீன் வச்சா ஐயோ இப்ப ஞாபகத்து வீட்டுக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பா தேவ நல்ல கவனிங்க. அப்ப அன்பா மீன் உள்ள ஆரோக்கியம், சாப்பிடு மீன் உள்ள சுவை, மீன் விரும்புகிறோம், அவ்வளவு விலை உள்ளதா இருக்கிறது. இயேசுவும் மீனை சாப்பிட்டார், மீனை பொரித்து கொடுத்தார், உப்புல தான் இருக்கிறது. ஆனா சுவையுள்ளதாய் மாறுவதற்கு காரணம் என்னன்னா, அது உப்புல இருந்தாலும் உப்பு ஏறலையா, உப்பு ஒட்டலையா, உப்பு ஐயா உப்பற்ற ஒரு வாழ்க்கை மீனுக்கு இருந்தபடினால்தான் உங்களுக்கு எனக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற, சுவை ஏற்படுத்துகிற, விருப்பம் கொள்ளுகிற ஒரு மீனாக மாறிவிட்டது. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ரட்சிப்பின் வாழ்க்கை என்ன? ரட்சிப்பின் வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை. தூய்மையான வாழ்க்கை. 2வதாக நான் வேகமாக முடிக்கிறேன் பாருங்க. நீங்கள் இப்போது அன்பான ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபத்துக்குள்ளே வாங்க. அங்கே பார்க்கும்போது அன்பாம் விசுவாசம் ஆகும் நீதியை குறித்து பேசிக் கொண்டு இருக்கும் அல்லவா? அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை முதல் வாழ்க்கை என்னங்க? தூய்மையான வாழ்க்கை, லைஃப் ஆஃப் பியூரிட்டி. 2வது யோவான் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே அருமையான ஒரு பெண்மணியை குறித்து வேதம் சொல்லுகிறது. நான் சீக்கிரத்தை முடிக்க போறேன், நல்லா கவனிங்க. அந்த பெண்மணி யாருங்க? அவர் சமாரிய ஸ்திரீ. யாருங்க அவர்? சமாரிய ஸ்திரீ. அவரை குறித்து ஜனங்கள் என்ன சொல்றாங்க? துன்மார்க்கமான ஸ்திரீ. நான் வசனக்குள்ள போல நேரமாக நீங்க வீட்டில் வாசிட்டு பாருங்க. யோவான் 4ஆம் அதிகாரம், முழு அதிகாரம், சூப்பர் அதிகாரம். இப்ப இந்த சமாரிய ஸ்திரீயை குறித்து ஜனங்கள் எல்லாரும் கொடுக்கிற சாட்சி என்ன? துன்மார்க்கமான ஸ்திரீ. என்ன ஸ்திரீங்க? துன்மார்க்கம். ஏன் துன்மார்க்கம்? காலையில் ஒரு புருஷன், சாயங்காலம் ஒரு புருஷன், அடுத்த நாள் புருஷன், இப்படி புருஷனை மாற்றி கொண்டு இருக்கிறவளா இருந்தபடினாலே எல்லாம் சொல்லிட்டாங்க துன்மார்க்கமான ஸ்திரீ. இப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார். சந்தித்த உடனே மாற்றம் ஏற்படுகிறாரா? மாற்றம் ஏற்பட்டது. என்ன மாற்றம் ஏற்பட்டதுன்னா, இப்ப கிராமத்துக்குள்ள போயிட்டு என்ன சொன்னா, எல்லா கிராம மக்களையும் பார்த்து அவ சொல்றா, பெரிய சுவிசேஷம் ஒரு வார்த்தையிலே, நான் ஒரு தீர்க்கதரிசியை சந்தித்தேன், நான் ஒருவரை சந்தித்தேன், என் வாழ்க்கையெல்லாம் எடுத்து காண்பித்துட்டார். ஒரு தீர்க்கதரிசி என்று அறிந்திருக்கிறேன், அவர் கிறிஸ்து தானா என்று வந்து பாருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து தானா வந்து அன்பான் தேவஜனமே. இப்ப அவர் இயேசுவை சந்தித்த பிறகு மாற்றம் ஏற்பட்டது. மாற்றத்தின் கிரியை என்ன? கிராம மக்களை ஆண்டவற்றை கொண்டு வந்தால் பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. a life of usefulness, a life of usefulness, a life of purity is a life of salvation, a life of usefulness. ரட்சிப்பின் வாழ்க்கை என்ன? தூய்மையான வாழ்க்கை. ரட்சிப்பின் வாழ்க்கை என்ன? பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை. என்ன வாழ்க்கைங்க? பிரயோஜனம். முதல் வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கணும். முதல்ல வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கணும். 2வது சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும். 3வது தேசத்துக்கு, ஊருக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அல்லையா? 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். 1 வீட்டுக்கு பிரயோஜனம். வீட்டில் யாருக்கா? கணவர் மனைவி. யாருக்கா? கணவர் மனைவி இல்லைங்களா? மனைவிக்கு புருஷன் பிரயோஜனமா இருக்கணும், புருஷனுக்கு மனைவி பிரயோஜனமா இருக்கணும் இல்லையா? சில வீட்டில் போய் மனைவி பற்றி கேட்கணும், உன் புருஷன் எப்படிமா, அந்த ஆள் எங்கே போகிறான்னு தெரியல, காலையிலேயே முன்னே பல்லு கூட வளர்க்குறது, எங்கேயோ போகிறான், ராத்திரியில் எப்போ வரான் கூட தெரிய மாட்டேங்குது. ஒன்றும் கட்டி ஒரு பைசா பிரயோஜனம். என்ன சொன்னாங்க? ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. மணிமார்கள் சொல்றாங்க, நான் ஒன்று உங்களை சொல்லல, அவங்க சொல்றாங்க. கணவன்மாரை கேட்டா, ஐயோ இதை தெரியாம கட்டிக்கிட்டேன், வாழ்க்கை வந்து வீட்டில் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை, ஒரு அடுப்பு கூட பற்ற தெரியல. ஒரு ஆம்லெட்டு போடுதுன்னா அது என்ன பண்ணுது? வறுவல் செய்யுது. ஆம்லெட்டை போடுதுன்னா வறுவல் செய்யுது, முட்டை வறுவல் செய்யுது.
ஆம்லெட்டும் தெரியல, ஒன்றும் தெரியல, வேஸ்ட். இதை கட்டிக்கிட்டு வேஸ்ட். வீட்டுக்கு பிரயோஜனமாக இருக்கிறாயா? பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறீர்களா? சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா? சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்க்கணும். எந்த அளவுக்கு நான் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன், எந்த அளவுக்கு நான் ஊழியர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன் என்பதை தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப கவனமாக உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அன்பா 3 பேரை தூர தேசத்துக்கு போறான் எஜமான். 3 பேரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, இந்தப்பா உனக்கு 5 தாலந்து கொடுக்குறேன், உனக்கு 5 தாலந்து கொடுக்குறேன், உனக்கு 2 தாலந்து கொடுக்குறேன், உனக்கு 1 தாலந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நான் வருவேன், வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க? நீங்க அதை எனக்கு பிரயோஜனமாக ஏற்படுத்தி வைக்கணும். 5 என்ன பண்ண 10 ஆக்கிட்டான், 2 4 ஆக்கிட்டான், 1 பத்திரமா வச்சிருந்தான். எஜமான் வந்தாரு. 5 என்னப்பா 10, வெரி குட், உண்மை உத்தமான ஊழியனே, நீ உன் சந்தோஷத்துக்கு போ. 2 4 வெல் டன் என்று சொன்னாரு. 1 உடனே கூப்பிட்டாரு. நீ என்னப்பா பண்ண? ஆண்டவரே, நீ யார் என்று எனக்கு ரொம்ப தெரியும், நான் பத்திரமா புதைச்சி வச்சிட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, அப்பிரயோஜனமான ஊழியக்கான யூஸ்லெஸ் ஃபெல்லோ. என்ன சொன்னாருங்க? யூஸ்லெஸ் ஃபெல்லோ. இந்த 1 காசை பேங்க்ல போட்டு எனக்கு வட்டி வந்திருக்கோம்ல, எனக்கு வட்டி வந்திருக்கோம்ல, என் வட்டியை நஷ்டப்படுத்திட்டியே, என் வட்டியை நஷ்டப்படுத்திட்டியே என்று சொல்லி அவனிடத்திலிருந்து பிடுங்கி உள்ளவனுக்கு கொடுத்து அவனை இருளிலே தூக்கி எறியுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஐயா, தேவ ராஜ்யத்தில் தேவனுக்கு அன்பா அப்பிரயோஜனம் உள்ளவனாக, பிரயோஜனம் இல்லாதவனாக இருந்தார். தேவன் சொல்றாரு, இருளிலே தூக்கி எறியுங்கள், இருளை தூக்கி எறியுங்கள். How far you are useful to the kingdom of God. தேவ ராஜ்யத்துக்கு எந்த விதத்தில் நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறீர்கள்? தேவனுக்கு எந்த விதத்தில் நீங்கள் பிரயோஜனமாக இருக்கிறீர்கள்? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்பான் தேவ, நான் ரசிக்கப்பட்டேன், நான் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு எப்படியாவது பரலோகம் போயிடணும். இல்லை, ஆண்டு சமூகத்தை போகும்போது ஆண்டு ஒரு வார்த்தை கேட்பாராம். இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நான் உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செஞ்சா? எல்லாம் எங்களை மாதிரி அன்பு அழைப்பை பற்றி ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் தேவன் எல்லாருக்கும் ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் தாளந்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் கிருபை கொடுத்திருக்கிறாரு. எந்த கிருபை கொடுத்திருக்காரோ, எந்த அழைப்பை கொடுத்திருக்காரோ அந்த அழைப்பிலே நிற்கணும். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை உங்களோடு கூட எத்தனை புறஜாதியாக வேலை செய்கிறாங்க, எத்தனை பேர் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லியிருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு சாட்சியை சொல்லியிருக்கிறீர்களா? ஆகாரத்தின் மேல் தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு, அநேக நாட்கள் பிறகு அது என்ன பண்ணும்? தன் பலனை தரும். நீங்க ஜபத்தோடு செய்ய வேண்டிய செய்யுங்க. மீன்காரனை பார்க்குறீங்க, மீன் வாங்க போறீங்க, மீன்காரையை பார்க்குறீங்க. இயேசு உன்னை ரட்சிப்பாருமா, மத்தி மீன் நல்லா இருக்குது அப்படி சொல்லி இயேசு ரட்சிப்பா சொல்லிட்டு 100 ரூபாய் மீன் 50 ரூபாய் கேளுங்க, அது கொடுத்துரும். நான் அப்படி தான் ஏமாத்திட்டு வந்தேன். ஹல்லேலூயா. நல்லா மீன் வாங்குவேன். அன்பான் தெய்வ ஜனமே, என்ன பண்ணுங்க? இயேசுவை நேசிப்பார் அப்படி சொல்லிடுங்க. சொல்லிட்ட பிறகு நீ 100 ரூபாய் இருக்கிறத 50 ரூபாய் கொடுனா, வாசாமி உனக்கு எல்லாரும் கொடுத்துரும். ஹல்லேலூயா. இதெல்லாம் பிசினஸ் இருக்குங்க இல்லைங்களா? இயேசுவை பற்றி சொல்லுங்க, அவர் அன்பை சொல்லுங்க, அவர் செய்த நன்மைகளை சொல்லுங்க. இதற்காகத்தான் தேவன் உங்களை மீட்டாரு, இதற்காக தேவன் உங்களை ரட்சித்தாரு. நான் ரொம்ப நீதிமானா? தேவன் ரட்சிப்பதற்கு நான் ஏற்புடையவனா? இல்லவே இல்லை. பாவியில் பிரதான பாவி என்று பவுல் சொன்னாரு. பவுல் மீட்கப்பட்ட பிறகு அவர் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்காக ஓடி 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 தன் தலையை சிரசேதம் பண்ண ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்க வாஞ்சிக்கின்றேன். நீங்கள் கடைசியாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? சரி, மீதி நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இப்படி சவுல் எப்படி இருக்கிறான்? சவுல் என்ற மனுஷனாக இருக்கிறான். சுய சித்தம் கொண்டவனாக, சுய விருப்பம் கொண்டவனாக அவன் ஜீவித்து கொண்டு இருக்கிறான். தேவராஜ்யத்துக்கு புறமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆண்டவராக இயேசுவின் சந்திப்பு. ஹல்லேலூயா. 3 பேர் சந்திப்பு. இயேசுவின் சந்திப்பு ரட்சிப்பு இல்லை, மனம் மாற முடியாது, மாற்றம் ஏற்படாது. இயேசுவின் சந்திப்பு வருகிறது. வந்த உடனே அவர் என்ன கேட்கிறாரு? ஆண்டவரை நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? 9:15 வாசிக்க கேட்போமா? 16 வாசிக்க கேட்போமா? 9:16. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம்
எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் பாருங்க, பவுலை குறித்து பவுல் கேட்குற, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ என் நிமித்தம் என்ன பண்ணணுங்க, பாடுபடணும், துன்பப்படணும், கஷ்டப்படணும், பிரச்சனையை சந்திக்கணும், உபத்திரத்தை என்ன பண்ணணும், நீ உபத்திரத்தை சந்திக்கணும். அதான் பவுல் சொல்றாரு, உபத்திரத்தில் நான் மேன்மை பாராட்டுவேன். ஹல்லேலூயா. இதில் மேன்மை பாராட்டுவேன், உபத்திரத்திலே மேன்மை பாராட்டுவேன், உபத்திரத்திலே மேன்மை பாராட்டுவேன். அன்பான் தேவஜமே, ஏன் உபத்திரத்தில் மேன்மை பாராட்டுறாரு? நீங்கள் ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 5:4. உபத்திரங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் உபத்திரம் மேன்மை பாராட்டுகிறார்? 3ஆம் வசனத்தை வாசிங்க. உபத்திரம் பொறுமையையோ, பொறுமை பரீட்சையையோ, பரீட்சை நம்பிக்கையோ உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வாசத்தை வாசிக்கும் போது ரெண்டு வார்த்தை வருது இல்லைங்களா? ஒரு வார்த்தை 2 தடவை வருது இல்லைங்களா? என்ன வார்த்தை வருது? பொறுமை 2 வாட்டி வருதா? அப்போ ஆல்ஜிப்ரா நேரத்தில் 2 வார்த்தை என்ன பண்ணால் கேன்சல் பண்ணிக்காரு, பொறுமையை கேன்சல் பண்ணிடுங்க. 2வது பரீட்சை 2 வாட்டி வருதா? பரீட்சை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ எப்படி வாசிக்கணும்னா, அது மாத்திரம் இல்லாமல் உபத்திரம் நம்பிக்கை உண்டாக்குறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. உபத்திரம் ஏன் மேன்மை பாராட்டினாரு? ஏன் மேன்மைக்குரியராய் மாறிட்டு? உபத்திரம் என்ன பண்ணுது? எங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குற. ஹல்லேலூயா. என்ன நம்பிக்கை? இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். ஐயா, எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பிரகாசமான வாழ்க்கை இருக்கிறது என்று ஒரு நம்பிக்கை எங்கே ஏற்படுத்துகிறது? எப்போது ஏற்படுகிறது? உபத்திரங்களினால தான். உபத்திரங்கள் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். நாம் பிள்ளைகளா கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அழகா இருக்கு பாருங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரமோ கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் நாம் மாறணும்னா என்ன ஆகணுமா? கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படி அவருடனே கூட பாடு. கிறிஸ்து மகிமைப்பட்டு பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்ப கிறிஸ்துவோடு கூட நீங்களும் நானும் அந்த மகிமைக்குள்ள போகணும்னா என்ன பண்ணணும்? பாடுபடணும். யார் பாடுபட்ட யாருடைய பாடு? கிறிஸ்துவின் பாடு. கிறிஸ்து என்ன பாடுபட்டாரு கொஞ்சம் அறிஞ்சிருக்கீங்களா? நான் என் மனைவி 2 வாட்டி இஸ்ரேலுக்கு போயிருக்கோம். அந்த சிலுவை நடந்து கொண்டு சிலுவை சுமந்து கொண்டு போன பாதை இருக்கிற 7 ஸ்டெப்பு, அவர் நின்ற 7 ஸ்டெப்பு இஸ்ரேலில் இன்னைக்கு அழகாக இருக்கிறது. அங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. இப்போது அன்பான சூப்பராக இருக்கிறது. ஆனால் இப்போது அழகாக எல்லாம் மெயின்டைன் பண்ணப்பட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்தாலும் நடப்பதற்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் நடக்கும்போது யோசித்தேன், இப்போது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி எல்லாம் நல்லா சூப்பராக்கி நடப்பதற்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. அப்போ இயேசு அந்த சிலுவை சுமந்து கொண்டு, நாங்கள் சிலுவை சுமக்கல, சூப்பராக அப்படியே அழகாக நடந்து வர முடியல. ஆனால் இயேசு சிலுவை கோரா சிலுவை சுமந்து கொண்டு அவர் அன்பான இப்படிப்பட்ட வழி அல்ல, எப்படிப்பட்ட வழியாக இருந்திருக்கோ அதை சிலுவை சுமந்து கொண்டு போனார். அந்த பாடுகள் எத்தனை பெரிய பாடுகள்! அந்த பாடு கொண்டு போகும்போது அவர் சாட்டினாலே அடித்தார் ஐயா. அது 5 ஐயா காரியங்களினாலே கட்டப்பட்டதாம். 1 கூர்மையான முள்ளுனாலே கட்டப்பட்டதாம், 1 கூர்மையான ஆணியினாலே கட்டப்பட்டதாம், 1 கூர்மையான கண்ணாடினாலே கட்டப்பட்டதாம், 1 கூர்மையான கற்களினாலே கட்டப்பட்டதாம், 1 கூர்மையான இரும்புனாலே கட்டப்பட்டதாம். கூர்மையானதாம். இது 5 இப்படி கட்டப்பட்டு இருக்குமா? அதை போட்டு அப்படி சன்பான் அடிக்கும் போது அது அப்படியே சரீரத்தில் சுருகி அது இருக்கும்போது சரீரம் பீறிட்டு வந்தது. அத்தனை வேதனையா, அத்தனை பாடுகள். கொராசுவில் வைத்து அவர் கரத்திலே ஒரு ஆணியை அடித்தார்கள், 2 கரங்களையும் ஆணி அடித்தார்கள், கால்கள் ஆணி அடித்தார்கள். எத்தனை வேதனை! அந்த முள் முடிய வைத்தார்களாம். ஒரு முள் அத்தனை பாய்சனஸாம். அப்படி ஒரு முள் சொருகும் போது அது அப்படியே அந்த பாய்சன் ஊறி பாய் அவ்வளோ வேதனை கொடுக்குமா, பலியை கொடுக்குமா. அன்பான் தேவஜமே, அது தலையில் வைத்து குத்தப்பட்டது. அத்தனை வேதனைக்குரிய பாட்டுகளை அவர் சுமந்தார்.
அந்த பாடுகளை சுமந்தாரு. அந்த கிறிஸ்துவின் பாடுகளை நீங்களும் நானும் சுமக்கிறோமா? பவுல் தான் சொல்றாரு, நான் 1 குறைய 5 வாட்டி கிறிஸ்து அடித்தது போல அடிக்கப்பட்டேன். கிறிஸ்து ஒரு வாட்டி தான் 40 அடி வாங்கினார். இவர் 1 குறைய 5 வாட்டி நான் அடி வாங்கி இருக்கிறேன். இதுதான் பவுலின் பாடுகள். கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றினவர். சகோதர சகோதரி, அந்த வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் ரோமர் 18ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் இக்காலத்து பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த காலத்து பாடுகள்லாம் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லவே அல்ல. நம்முடைய பாடுகள்லாம் ஒரு பாடுகளே இல்லையா. கிறிஸ்து நம்மை போல பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடினாலே நாம் பாடுபடுவதற்கு சோதிக்கப்படுவதற்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பலனுக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறவர் அல்ல. இந்த பாடுகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ஆண்டவரே அதுக்கு 10 நாள் உபவாசம். ஆண்டவரே இது நீங்க செய்யும். பாடு வந்துச்சுன்னா, ஆண்டவரே இந்த பாடுக்காக ஸ்தோத்திரம், இந்த பாடுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? என் மகன் பிஇ படித்து MBA படித்து அவன் 31 வயசு நடக்குது இருக்கிறான். ஐயாவுக்கு தெரியும், என் மகன் கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. அவன் நல்ல ஒரு IT கம்பெனியில் மாதத்துக்கு 1 லட்சத்துக்கு மேலாக சம்பளம் வாங்கி கொண்டு இருந்தான். திடீரென்று போன நவம்பர் மாதம் அவனை காரணம் இல்லாமல் இல்லைங்களா வேலையில் ஜஸ்ட் லைக் தட் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்கிட்ட சொன்ன உடனே நாங்கள் என்ன பண்ணட்டுமா, என் மனைவி இருக்காங்க ஜெபத்தில், ஆண்டவரே இந்த வேலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த வேலை இவனை விட்டு போச்சு அதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வேலை கொடுத்து அதுக்காக ஸ்தோத்திரம். இத்தனை காலங்கள் அன்பா 1 லட்சத்துக்கு மேலாக வருமானத்தை பெரும்படியாக உதவி செஞ்சீரே, அதற்காக ஸ்தோத்திரம். வேலை இப்போ போச்சு, அதற்காக ஸ்தோத்திரம். உண்மையா சொல்றாங்க, மைக்கு பிடிச்சிட்டு சொல்றாங்க, வேலை போச்சு ஸ்தோத்திரம் என்று சொன்னேன். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்று சொன்னால், அன்பான் தேவச்சனமே 1,60,000 ரூபாய்க்கு அவன் புதிய வேலை செஞ்சிருக்கான். ஹல்லேலூயா. அன்பான் தேவ ஜனமே இல்லைங்களா. ஏன்னு சொன்னால், ஐயா உபத்திரம் வரும்போது, பாடு வரும்போது அதை பார்த்து பயந்து போகக்கூடாது. உபத்திரம் என்ன பண்ணுகிறதுன்னு சொன்னால், அது நன்மை கொண்டு வருகிற ஒரு தூதனாக இருக்கிறது. யோசிப்புக்கு ஐயா அவன் தேவ தரிசனத்தை பெற்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மீட்பலாக வைக்கப்பட்டு இருக்கிறார். ஆனால் வந்தது என்ன, சகோதரர்கள் பகைத்தார்கள், குழியிலே போடப்பட்டார்கள், பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டான், அவமதிக்கப்பட்டான், சிறைக்குள்ளே கடந்து போனான். அங்கே மறந்து கைவிடப்பட்ட நிலைமை இருந்தது. யோசிப்பு சோர்ந்து போயிட்டாரா? இனி வர பாடுகள் வரப்போற மகிமைக்கு ஒப்பானவில்லை. இப்போது பார்வோனுக்கே அதிபதி. ஹல்லேலூயா. பார்வோனுக்கே அதிபதி. பார்வோன் சொல்றான், எல்லா தேசம் அன்பான வந்து பார்வனை பார்க்கும்போது, ஏயா என்கிட்ட வர்றீங்க, போங்கய்யா யோசிப்பிட்ட போங்க. பார்வோனை கேட்டு எங்களுக்கு தானியம் இல்லை, சாப்பாடு இல்லை, உலகம் முழுவதும் வராங்க. பார்வோன் சொல்றான், என்கிட்ட வர, என்கிட்ட ஒன்றும் இல்லை, யோசிட்டு போ. எப்படி மகிமை வந்துச்சு? இந்த மகிமை எப்படி வந்துச்சு? ஐயா கலந்து போன பாடுகள். அந்த பாடுகள் யோசிப்பு முறுமுறுத்தாரா? விரோதித்து நின்றாரா? வேண்டாம் என்று சொன்னாரா? நான் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவேன், நிறைய ஊழியர்கள் சொல்லுவேன், ஐயா கூட சொல்லியிருக்கேன் நான் ஃபோனில். என்ன சொன்னேன்னு தெரியுமாங்க? நோ ப்ராப்ளம் நோ க்ளோரி. சொல்லுங்க பார்க்கலாம். நோ ப்ராப்ளம் நோ க்ளோரி. பிரச்சனை இல்லைன்னா மகிமை இல்லை. நோ ப்ராப்ளம் சொல்லுங்க. எல்லாம் பயப்படுறாங்க சொல்லுறதுக்கு. நோ ப்ராப்ளம் நோ க்ளோரி. மோர் ப்ராப்ளம் மோர் க்ளோரி. இல்லைங்களா? இது சொல்ல போகிறோம், 3 வாட்டி சொல்ல போகிறோம். பயந்துடாதீங்க. சொன்னா பிசாசு வெளியே சுட்டியா, நோ ப்ராப்ளம் நோ க்ளோரி சுட்டியா வா சொல்லி ப்ராப்ளம் ரெடியாக வச்சிருப்பான். ஆனால் பயப்படாதீங்க, அது ப்ராப்ளம் அல்ல, அது க்ளோரி. ஹல்லேலூயா. உங்களுக்கு வெளியே ப்ராப்ளமாக காட்டுது, நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னா, இந்த வால்நட்டு பார்த்துருக்கீங்க? வால்நட்டு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நல்லா உருண்டை ஹார்டாக இருக்கும் இல்லைங்களா? அது தட்டினா உள்ள என்ன இருக்குது? அந்த வால்நட்டு சாப்பிட்டா என்ன ஆரோக்கியம், என்ன சுவை. என் மனைவி என் பேரனுக்காக பாக்கெட்டு வாங்கி ஃப்ரிட்ஜில் மறைச்சி வச்சாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெருச்சாளி இருக்குது. அந்த பெருச்சாளி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அது இந்த ஜெல்லி கிரியெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் மறைச்சி வைப்பாங்க எல்லாத்தையும். அந்த பெருச்சாளிக்கு எல்லா ரகசியமும் தெரியும் பாருங்க இல்லைங்களா? இந்த ரகசியம் புரியுதுன்ட்டு அது என் மனைவி தூங்கும் போது நேராக போய் ஃப்ரிட்ஜ் எங்கே திறக்கணும் எது திறக்கணும் தெரியும்.
தொடர்ந்து அப்படி ரெண்டா அப்படி போட்டு திரும்பி பார்ப்பாங்க, என்ன இது நிறைய வச்சுல, இது காணாம. இது யாருக்கு தெரியும்? எலியை சாப்பிட்டு இருக்கோம். அவங்களுக்கு தெரியும் எந்த எலி அதுன்னு சொல்லிட்டு. எந்த எலி நீங்களே போய் தேடி பாருங்க, நான் சொல்ல மாட்டேன் அந்த எலி. ஹல்லேலூயா. அன்பான தெய்வ ஜனமே, ஏன் சொல்றேன்னு சொன்னா, நட்டு ஹார்டா இருக்கும், உள்ளுக்குள்ள ஆரோக்கியத்தை உண்டாக்குற சுவையான ஐயா விரும்பக்கூடிய ஒரு நல்ல வால்நட் இருக்கிறது. சகோதர சகோதரி, நம்ம 3 வாட்டி சொல்லி நம்ம முடிப்போமா? நோ ப்ராப்ளம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், நோ க்ளோரி சொல்லுங்க. நோ ப்ராப்ளம், நோ க்ளோரி, நோ ப்ராப்ளம், நோ க்ளோரி. மோர் ப்ராப்ளம், மோர் க்ளோரி. மோர் ப்ராப்ளம், மோர் க்ளோரி. மோர் ப்ராப்ளம், மோர் க்ளோரி. ஹல்லேலூயா. அவர்கள் நீதி அறியாதிருந்தவர்கள் நீதி அடைந்தார்கள். விசுவாசனாகும் நீதி. அது என்ன? ரட்சிப்பு என்ற நீதி. இந்த ரட்சிப்பு நீதி பரலோகத்துக்கு அவசியமானது. இந்த ரட்சிப்பு நீதி மாத்திரம் பரலோகத்துக்கு போதுமானது அல்ல. பரலோகத்துக்கு போதுமானது என்ன? இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை. இப்போது மறுபடியும் கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்ட? வெரி குட், ஸ்தோத்திரம். ரட்சிப்பு பட்டிருக்கீங்கன்னு சொன்னால் இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை இருக்கணும். என்ன இருக்கணும்? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியை உள்ள வாழ்க்கை, மனமாற்றம் அடைந்த கிரியை உள்ள வாழ்க்கை, சகை வாழ்க்கையில தூய்மையான வாழ்க்கை, சமாரியா வாழ்க்கை, சிறி வாழ்க்கையிலே பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை, பவுல் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேற்றிய வாழ்க்கை. என்ன சித்தம்? பாடுகளிலே மேன்மை பாராட்டுவது, பாடுகளிலே மேன்மை பாராட்டுவது, உபத்திரங்களிலே களி கூறுவது, தேவனை துதிப்பது. இதுதான் பவுலை குறித்த தேவ சித்தம். எனவே பாடுகள் வருகிறதா? தேவனை துதிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தேங்க்யூ. நல்லவர். நாம் சற்று எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பெயர் பெற்ற ரட்சிப்பை பெற்ற ஜனத்தோடு கர்த்தர் நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் நம்ம மத்தியிலே தேவனுடைய பரிசுத்தத்திற்குள்ளாய் நான் எப்படியாய் கடந்து வருகிறோம், தேவனுக்கு பிரயோஜனமாய் எப்படி இருக்கிறோம், தேவ சித்தம் செய்ய பாடுகளை ஏற்றுக்கொள்கிறோமா, ஒவ்வொரு காரியங்களை குறித்து அருமையான ஐயாவை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டபடியால் கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ரட்சிப்பானது நம்மை மறுரூபப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய மறுரூபத்திற்குள்ளாய் நம்மை மறுரூபமாக்கும்படியான பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் அந்த மறுரூபமான அந்த பரிசுத்தம், கரை திரையற்ற பிழையற்ற பரிசுத்தத்திற்குள்ளாய், தேவன் விரும்புகிற பரிசுத்தத்திற்குள்ளாய் நாம் கடந்து வர இந்நாள் வரையிலும் ஒருவேளை பெயரளவு ரட்சிப்பிலே இருந்திருப்போமானால் இந்த நாளிலே மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. மனம் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் ஒருபோதும் தேவனை தரிசிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தும் ஒருமித்து. எம்மிக்க சில உம்முடைய பரிசுத்தம் கரை திரை பிழையற்ற பரிசுத்தத்திற்குள்ளாய் மிக்க சிலகித்துவாலா எங்களை நடத்துங்க ஐயா, எங்களை நடத்துங்க ஐயா. ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதோடு மட்டுமல்ல, நான் உமக்கு பிரயோஜனம் படக்கூடிய பாத்திரமாக இருக்க வேண்டும் ஐயா. உம்முடைய கரமானது என்னை உமக்கு உகந்த பாத்திரமாய்
என்னை பிரயோஜனப்படுத்துங்க. நம்முடைய பாவங்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய அநியாயத்தினுடைய கிரியைகளையும் அறிக்கையிட்டு விட்டுவிடக்கூடிய வழியிலே ஒரு பெரிதான மனம் திரும்புதலோடு கூட கர்த்தருடைய சுவிசேஷத்தை நாம் ஏந்தி சொல்லும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுகிற தெய்வமாய் இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த சமாரியர் ஸ்திரீ அந்த ஊரிலே கடந்து போய் அற்புதமான காரியங்களை சொன்னாள். இவர் கிறிஸ்து தானோ, வந்து பாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே நம்முடைய மனமாறுதல், நம்முடைய மறுரூபமாகுதல், கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை தாழ்த்துகிறோமா? மிக்க சலகதுவாலா நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளிலும் நாம் மனமாற வேண்டும், குணமாற வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் நீதியின் மேல் நீதியை தரித்து கொண்டு அவருக்கு பிரயோஜனமாகும்படியாய் இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்தோடு கூட தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்திற்கு நாம் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் விளங்க நம்மை தாழ்த்துவோம். அல்லேலூயா. ஒரு விஷயம், என்னை பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய ஊழியத்தில் என்னை பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் கொடுத்த ஊழியத்தை நான் உண்மையை உத்தமத்தோடு செய்ய என்னை பிரயோஜனப்படுத்துங்க என்று சொல்லி வாய் திறந்து சொல்லுவோம். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு கனப்படுகிற தெய்வம், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிற தெய்வம். கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்தாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சந்திக்கப்படக்கூடிய அந்த நாட்களில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய என்று சொல்லி தேவனுடைய சித்தம் செய்ய அவன் தன்னை தத்தம் செய்த வேளையிலே பாடுகளை சகித்த அவரே நினைக்கும்படியாய் ஒவ்வொரு காலங்களிலும் அவன் பட்ட பாடுகள். இன்றைக்கு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், நாம் பட்ட பாடு என் பிள்ளைங்க படக்கூடாது, நாம் பட்ட பாடு என்னுடைய குடும்பத்தார் படக்கூடாது என்று லகுவாய் நாம் சொல்லுவோம். ஏன்னா நம்ம மட்டும்தான் பாடு அனுபவிக்கிறோம், நம்ம தான் எல்லா பாடுகளையும் நாம் பாடுகள் வழியாக கடந்து வருகிறோம் என்று சொல்லி நினைப்போம். அப்படியல்ல, பாடுகள் வருவது நல்லது. அல்லேலூயா. அதனால தான் ஐயா சொன்னாங்க, நோ நோ ப்ராப்ளம் நோ க்ளோரி, மோர் ப்ராப்ளம் மோர் க்ளோரி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடு ரொம்ப வருதா? கர்த்தர் உனக்கு அருகிலே இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், உங்களுக்கு அருகிலே இருக்கிறார், உங்களை பலப்படுத்த முடியா இருக்கிறார். ஆகவே பாடு வந்தது நல்லது. அல்லேலூயா. நோய் வந்தது நல்லது, பலவீனம் வந்தது நல்லது, கட்டுகள் வந்தது நல்லது, கண்ணிகள் வந்தது நல்லது, உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது. அதனாலே அவருடைய பிரமாணத்தை நான் கிட்டி சேர்ந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவ, வல்லவ, போதுமானவ. கர்த்தர் நம்மோடு கூட அருமையான ஐயாவை மூடி மறைத்து கர்த்தர் மகிமை விட்டபடியால் நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவ, நல்லவ. இந்த வேளையிலும் அருமையான தம்பி விசுவாசம் ஜெபம் பண்ணுவோம். நாம கர்த்தர் நல்லவ, நாம் யாவரும் ஒருமித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூடவும் இருந்து கர்த்தருடைய வருகை பரியந்தம் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு